நாம் எடுத்துக்கொள்வோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் இவ்வளோ லென்த்தியான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து, அதாவது இந்த வாக்குத்தத்தத்தை முதல்ல ஆண்டவர் என்னுடைய கண்ணில் கொண்டு வச்சார். ஆனாலும் நான் சரி இன்னும் கொஞ்சம் சிம்பிளான வார்த்தையை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? ஏன்னா மாதம் முழுக்க உங்களுக்கு அதனுடைய வியாக்கியானம் கொடுக்கணும், உங்களுக்கு அதிலேருந்து பிரசங்கம் பண்ணணும். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் மாம்சத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அப்படியே ஒரு 3 வசனங்களை நான் எடுத்து வைத்து அதற்காக நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் மறுபடியும் சுண்டி இழுத்த பகுதி இந்த பகுதி. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் கொண்டு வந்து இங்கேயே நிறுத்தினபடினாலே இந்த பகுதியினுடைய சுருக்கமாக நமக்கு வாக்குத்தத்த பகுதியாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 4வது வசனத்தில், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். இது வாக்குத்தத்தத்துக்கு தேவன் நமக்கு அதில் உள்ள சாராம்சமான காரியம். அப்போது ஆண்டவர் திடன் கொள்ள சொல்லுகிறார். எந்த காரியத்திலே நீங்கள் தைரியமற்று போய் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் திடன் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, வேலையை நடப்பீங்கள் சொல்கிறார். எந்த காரியத்தை செய்கிறதுக்கு தயங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடப்பியுங்கள். அது யாருக்கெல்லாம் சொல்கிறாரு? யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே. அப்போ கர்த்தர் சபையினுடைய ஊழியக்காரனுக்கும் சொல்கிறார். அடுத்து திடன் கொள்ளுங்கள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அப்போ சபையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களே நீங்களும் அதை திடன் கொண்டு வேலையை நடப்பியுங்கள். அப்போ ஆண்டவர் ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார், விசுவாச பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்போது சில காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு திகைத்து போய் நிற்கலாம் அல்லது தடைபட்டு நிற்கலாம். அதை எப்படி நான் செய்ய போகிறனோ என்று சொல்லி ஒரு பயம் உங்களுக்குள்ளே உண்டாகி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல, அதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கன்ஃபார்ம் பண்ணி ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? வலியுறுத்தி இந்த காரியங்களை சொல்லி வேலையை நடப்பீங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொண்டு வந்து நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் சபையில் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அநேக இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தர் அவர்களை எழுந்து நிற்க வைத்திருக்கிறார். எனக்கு தெரியும். அதனால் உங்களில் இதனுடைய காரியங்களை நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்குறாருன்னு சொன்னால் நீங்கள் அதற்காக கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அதை ஆண்டவர்கிட்ட உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணணும். அப்படி தானே? ஒரு பொருள் அவைலபிளாக இருக்குது, ஒரு கடையில் ஒரு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நாம் போய் கேட்டால் தான் அதை கொடுப்பாங்க. அது அவைலபிளாக இருக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்காத பட்சத்தில் வேறு யாரோ அதை வாங்கிட்டு போகிறாங்க. அநேகருக்கு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து கவலையே கிடையாது. வந்தோமா, உட்காந்தோமா, கேட்டோமா, போனோமா, அப்படியே போனால் நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இது எப்படின்னா ஒரு குளிர்காயிற மாதிரி. அன்றைக்கே சொன்னேன்னா, ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிரான நாட்களில் கொஞ்சம் வைக்கோல்லாம் குப்பையெல்லாம் அள்ளி போட்டு கொளுத்தி அப்படியே உட்காந்து அப்படி குளிர் காஞ்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த குளிர்காயிறது போல் சபையில் உட்காரும்போது போன வாரம் தான் எடுத்தோம், ராஜகுமாரத்திகள் மறுமனையாட்டிகள் என்று சொல்லி பிறருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் தானும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறது. புரியுதா? அப்படி போகக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம யாரும் மறுமனையாட்டி கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே.
அந்த ஒருத்தி என்கிறதான அந்த ஸ்தானத்தில் நம்ம நிற்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு முக்கியத்துவத்தை தேவன் வைத்திருக்க வேண்டும். எல்லாரோட சேர்த்து ஏதோ ஒன்று எனக்கு கொடுக்கறதாக இருக்கக்கூடாது. என்மேல் தேவன் தனி கரிசனை உள்ளவராக, என்னை ஆண்டவர் கவனிக்கிறவராக நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நான் செய்ய வேண்டும். அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் ஒரு உத்வேகமும் நமக்குள்ளே காணப்படணும். அப்போது அதற்கு தான் இந்த தேவ ஜனங்கள் எல்லாம் ஒரு பெரிய சோகத்தில் இருக்காங்க. என்னென்னா, தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போது தேவனுடைய ஆலயம் ஒரு பக்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அலங்கம் இடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்கிறது. இப்போது இவங்க சிறையிருப்புக்கு போன மக்களை ஆண்டவர் திருப்பி கொண்டு வருகிறார். செருபாபேலுடைய நாட்களில் ஆண்டவர் அவர்களை திருப்பி கொண்டு வருகிறார். இந்த ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி இவன் சிறையிருப்புக்கு பிறகு அவன் பாபிலோனுடைய தேசத்தில், அங்கே அடிமைத்தனத்தின் தேசத்தில் பிறந்தவன். அங்கே தேவன் அவனை உருவாக்கி கொண்டு வந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறையிருப்பின் நாட்களிலே அவன் போய் அங்கே சிறையிருப்பிலும் தீர்க்க தரிசனம் சொன்னதான தீர்க்கதரிசியாக இருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா சிறையிருப்புகளை மாட்டிக்குவீங்கன்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். நான் சொன்னது புரிஞ்சுதா? சத்தம் ஒரு நிலையிலே சொல்லுங்கள். ஆமாம், கண்ணு சொருவுதா? கண்ணு சொருவாமல் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. எரேமியா சொன்னார், இது இப்படிலாம் இருந்தீங்கன்னா சிறை இருப்பில் மாட்டிக்குவீங்க, சிக்கிக்குவீங்கன்னு சொன்னார். எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம் சிறையிருப்புக்கு முன்பு எச்சரிப்பு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் அவரும் சேர்ந்தே சிறைப்பட்டு போகிறார். போய் பாபிலோன் தேசத்தில் இருந்து அங்கே சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து அவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். அடுத்தது ஆகாய், சகரியா இவங்கெல்லாம் அங்கே சிறையிருப்பின் நாட்களில் கொடுத்தவங்க தான். ஆனால் எரேமியா சொல்லும்போதே கேட்டிருந்தா போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். நான் உங்களுக்கு சிலருக்கு நான் எரேமியா தீர்க்கதரிசியாக இருப்பேன், சிலருக்கு எசேக்கியா தீர்க்கதரிசியாக இருப்பேன், சிலருக்கு ஆகாய் தீர்க்கதரிசியாக இருப்பேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு நான் எரேமியா தீர்க்கதரிசியாக இருந்தேனானால் நலமாக இருக்கும். நீங்கள் சிறையிருப்புக்குள்ளே போகாதபடி உங்களை திருப்பிக் கொள்ளலாம். ஏன்னா ஏதோ வர்றோம், ஏதோ கேட்குறோம், அப்படி மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. எதுலையாவது நீங்கள் சிக்கிக்கிட்டு தவிக்கும்போது அப்போவும் எனக்கு தான் வேதனை. புரியுதா? ஒரு வீட்டில் பிள்ளை அடங்காமல் போன பிள்ளை போய் போகிற இடத்துல போய் மாட்டிக்கிட்டா தாய் தகப்பனுக்கு போராட்டம் தானே, பிரச்சனை தானே, இல்லையா? ஆமாம், அது எப்படியோ போய் தொலையுதுன்னு விடவும் முடியாது, இல்லையா? அப்போ அதுக்கு உரிய பாதிப்பு வராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க தான் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசினார். சரி, இப்போது இப்படி ஆண்டவர் நமக்கு திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது இது ஒரு தைரியப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது, தரிசனம் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். உங்களுக்கு ஒத்தாசையாக நான் பரிசுத்த ஆவியையும் உங்களோட என்ன செய்கிறேன், வைத்திருந்து ஆவியின்படி நீங்கள் காரியத்தை நடப்பீங்க. மாம்சத்தின்படி நீங்கள் என்ன செய்யாதீங்க, காரியத்தை நடப்பிக்காதீங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்கள் மாம்சத்தின்படி யோசித்து ஒரு காரியத்தை செய்கிறதல்ல. அப்போ நீங்கள் ஆவியின்படி நடக்கும்படியாக நீங்கள் வேலையை நடத்துங்க அப்படின்னு நமக்கு ஒரு காரியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லியும் நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது, நம்ம வேதபாட வகுப்பில் இந்த வசனத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். யோசுவா 18:3 ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். அப்போது வாக்கு தத்தம் ஏற்கனவே தேவன் கொடுத்திருக்கிறார், காரியங்களை தேவன் கைகூடி வர பண்ணியிருக்கிறார். கானான் தேசத்துக்கு வந்தாச்சு, காரியங்களை வாய்க்க பண்ணி எல்லாமே முன்னாடி இருக்குது. ஆனாலும் போகிறதற்கு ஒரு 7 கோத்திரம் அதில் முந்தின வசனத்தை பார்த்திங்கன்னா தெரியும், 7 கோத்திரம் மட்டும் இன்னும் அதை பங்கிட்டு கொள்ளாமல் இருந்தார்கள். அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க, நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடப்பீங்க, செய்ய வேண்டிய காரியத்தை அதுக்கப்புறம் அவருக்கு சொல்லி கொடுக்குறதை நான் பார்க்கிறோம். அப்போ நீங்கள் எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொல்லியும் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க?
திடன் கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தில் இன்னும் எத்தனை பேர் தயங்கி கொண்டிருக்கிறீங்க? அது கர்த்தருடைய சித்தமா சித்தம் இல்லையா என்று நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அப்போ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நீங்கள் இந்த காரியங்களை நடப்பியுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லப்பட்டதான இடத்தினுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால், ஆகாய் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2வது அதிகாரத்தில் 7ஆம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியில் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவரோடும், அது வாசிமாத, நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே. இது நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருடைய ஆலயத்தை வந்து இடித்து போட்டு விட்டார்கள். இப்போ அந்த ஆலயம் ஒன்றும் இல்லாதது போல் கிடக்கிறது. இப்போ தேவன் அவர்களை கொண்டு வந்துட்டார். வந்து பார்க்குறாங்க, இந்த வேலையை நம்ம செய்ய முடியுமா? எந்த வேலையை நம்ம செய்யணுமோ அந்த இடத்துக்கிட்ட ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். எப்போவுமே நமக்கு எத்தனை அற்புதங்களை செஞ்சாலும் அடுத்த ஒரு பிரச்சனை நமக்கு சவாலாக நிற்கும் போது ஒரு சந்தேகம் வரத்தான் செய்தில்ல? ஆமாவா இல்லையா? எத்தனை அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சு வந்தாலும் இப்போ நமக்கு முன்னாடி நிற்கிறது ஒரு பெரிய சவாலாக தான் தெரியுது. அப்போ இவங்களுக்கு நடந்தது எல்லாமே காரியங்களை கைகூடி வர பண்ணி எஸ்ராவுடைய தலைமையில் ஒரு டீம் வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? ஏன்னா 70 வருஷம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. 70 வருஷம் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. 70 வருஷம் சிறையிருப்புக்கு பிறகு நான் நினைக்கிறேன் வந்து சேர்ந்ததெல்லாம் குடு கிழவனாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்த ஆளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அதை பார்த்துருப்பாங்க. எஸ்ரா ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணும்போது, அஸ்திவாரம் போடும் பொழுது அதை முந்தின ஆலயத்தை பார்த்தவர்களெல்லாம் கதறி அழுதாங்க. இளைஞர்களாக வந்தவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆலயம் கட்டப்படுகிறது, வாலிபர்களுக்கு சந்தோஷம். அந்த திரும்பவும் அஸ்திவாரம் போடும் பொழுது முதிர் வயது உள்ளவர்களுக்கு என்ன கண்ணீர் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ மகிமையாக தேவன் ஆலயத்தை கட்டி கொடுத்தாரு, எங்கள் பாவத்தினாலையும் எங்கள் அக்கிரமத்தினாலையும் அதை நாங்கள் தொலைத்து போட்டோமே என்று சொல்லி அவர்கள் கதறி அழுதார்கள். அழுகிற சத்தமும் ஆர்ப்பரிக்கிற சத்தமும் இன்னதென்று பகுத்தறிய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆரவாரம் அங்கே உண்டானது. தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு வந்து கர்த்தருக்குள்ளாக நாம் வளர்ந்திருக்கிற ஒரு வளர்ச்சி அது எப்படி இருக்குது? 2 விதமாக இருக்குது. புதுசாக கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். உற்சாகம் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். அல்லது ஏற்கனவே ஒரு முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்து நல்லா ஆர்ப்பரித்து நல்ல கர்த்தரை சேவித்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்து இப்போ ஆலயம் இடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த ஜெபம் எனக்கு இல்லையே, அந்த துதி எனக்குள்ளே இல்லையே, அப்போ மாதிரி என்னால் ஆராதிக்க முடியலையே, அப்போ போல் என்னால் வேதத்தை வாசிக்க முடியலையே, என்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்கிறதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மூத்தவர்களுக்கும் அல்லேலூயா. அப்போது ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே, நான் அப்படிலாம் ஊழியம் செஞ்சேனே, இப்படிலாம் நான் பண்ணினேன், இப்படிலாம் ஆராதிச்சனே, இப்போ என்ன அது மாதிரி ஒரு விடுதலையோடு கூட என்னால் ஆராதிக்க முடியவில்லையே, அந்த முந்தின ஆலயம் இடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்கிறதே என்றால் நீங்கள் உண்மையாக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு வேலையை நடப்பீங்கள்னு சொல்கிறார். அது இடிக்கப்பட்டு போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. தேவ சமூகத்தில் திடன் கொண்டு நீங்கள் வேலையை நடத்துங்கள். மறுபடியும் ஆலயம் கட்டப்படுகிறதற்கான முயற்சியை நீங்கள் எடுங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களே அந்த ஆலயம் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம். உங்கள் வாழ்க்கையில் தான் இடிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் இடிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் தான் இடிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது.
அப்படியே ஓட்டிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் புதுசாக ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களுடைய இந்த ஜெனரேஷனுடைய தாகம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். ஏதோ நல்லா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆராதனைக்கு வருகிறது உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வெளியே உலகத்தில் போகும்போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உங்களுடைய ஆலயம், ஆவிக்குரிய ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் எந்த அளவுக்கு கட்டி இருக்குதா, இடிக்கப்பட்டிருக்கிறதா, சத்துரு இடித்து போட்டிருக்கிறானா, அதை குறித்ததான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, திடன் கொண்டு வேலையை நடத்துங்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புங்க. அது ஏன் இன்னும் அப்படியே போட்டுட்டு பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நான் பார்க்குற ஒரு காரியம், அவங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டில் ஜாலியாக அப்படியே போய் அந்த நேரம் வரும்போது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா அப்படியே இருந்தால் போதும். அதாவது ஆலயத்தில் இந்த மிட்டாய் கம்பெனின்னு சொல்லுவாங்க, இங்கே தான் ஷூட்டிங்லாம் அதிகமாக நடக்கும். அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய அரண்மனையே இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் உள்ளவங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சு. பார்த்தீங்களா, பார்க்கலையா? ஆமாம். அந்த அரண்மனைக்கு பின்னாடி போய் பார்த்திங்கன்னா சவுக்கு கொம்பு இருக்கும், கோணிப்பையை வச்சு மாவு தடவி இருப்பாங்க. முன்னாடி பார்க்குறதுக்கு அரண்மனை மாதிரி இருக்கும். அதில் பால்கனி இருக்கும். பால்கனியில் நின்று பேசுகிற ஆள் அந்த பக்கம் ஏணி போட்டு ஏறி நின்று பேசும். பார்க்குறதுக்கு பெரிய என்ன சொல்கிறது, இளவரசி மேலே நின்று பேசுகிற மாதிரி சீன்லாம் எடுப்பாங்க. அது செட்டிங்கில் உள்ள அரண்மனை. பின்பக்கம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கி செட்டிங்கில் தான் இருக்குது. அல்லேலூயா. ஒன்றும் கிடையாது. பின்னாடி எந்தெந்த பகுதியெல்லாம் பிசாசு சேதப்படுத்தி வச்சுருக்கான், அது எங்கெல்லாம் டேமேஜ் ஆகி கிடக்குது, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. முன்னாடி டெக்கரேஷன் நல்லா இருக்குது. புரியுதா? இது யாருக்கு தெரியும்? உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே எந்த இடிக்கப்பட்ட நிலைமை கிடக்குது அதை கட்டி எழுப்புகிற வேலைக்கு திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. முடியாதுன்னு சத்துரு சொல்லுவான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் மனஸ்தாபப்பட்டீங்கன்னா மறுபடியுமாக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப முடியும். ஒரு ஆமேனு காணுமே. அல்லேலூயா. அதாவது இப்படியே பிசாசு என் கழுத்தில் ஏறி அவன் நுகத்தை வச்சுருப்பான், நான் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டே நான் ஓடி எங்கள் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அந்த நுகம் முறிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அந்த நுகம் முறிக்கப்படணும். சூழ்நிலைகளை நீங்கள் பாருங்கள். எது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஆலயம் கட்டப்பட முடியாதபடிக்கு அது உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது ஆண்டவருக்காக நீங்கள் அதெல்லாம் விட்டு விலகி ஓடுனீங்கன்னா யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். அவனுக்கு தற்காலிகமாக கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நன்மையான ஒரு காரியத்தை அன்னைக்கு விட்டு விலகி ஓடுனதுனால அதுக்கு பிறகு அவன் மொத்த தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடிய உயர்வை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போது அந்த நேரத்தில் பரவாயில்ல, இவ்வளோ நாள் பட்ட பாடுகளுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாருன்னு அவன் அதில் செட்டில் ஆகியிருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனை குறித்து தேவன் வைத்த திட்டங்கள் எல்லாம் நாசமாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி சில காரியங்களை உங்களுக்கு சில சந்தோஷத்தை நீங்கள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இதான் என் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை குறித்து மகிமையான ஒரு ஆலயத்தை எழுப்பி கர்த்தருக்கு மகிமையாக நிறுத்தணும்னு தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை நினைக்கலை. உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகளே கிடையாது. உங்கள் வழியும் அவருடைய வழி கிடையாது. நீங்கள் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பீங்க, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கிடையாது. என்னை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சுருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கணுன்னா இன்றைக்கி நான் எதையோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேனே அதை தூக்கி எறியணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். அதை தூக்கி எரிஞ்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை தேவன் செய்வார். அப்போ இவங்க முந்தின ஆலயத்தை பார்த்தவங்க சில பேர் பார்ப்பாங்க, அது அந்த காலத்து ஆலயம் மாதிரி வருமா, அந்த காலத்தில் நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணோம், அந்த காலத்தில் நாங்கள் இப்படி ஊழியம் செஞ்சோம். நான் எங்களுடைய சபையில் பார்த்துருக்கேன். இதையே சொல்லிக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் கிடக்கும். புரியுதா? அப்போ செஞ்சேன், அப்போ சாப்பிட்டேன், அப்போ தின்னேன், இது அதை வச்சு என்ன இப்போ எப்படி? அல்லேலூயா.
40 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருடுறதே கிடையாது பிரதர். இப்போ தான் பிரதர் ஒரு 5 வருஷமாக திருடிக்கிட்டு இருக்கிறேன். போலீஸில் மாட்டும்போது சொல்லுங்களேன், சார் 40 வருஷம் நான் திருடாமல் இருந்திருக்கேன் சார், இப்போ தான் ஒரு 4 நாளாக திருடிட்டு இருக்கிறேன். ஓ அப்படிங்களா சிஸ்டர், சரின்னு விட்டு போயிடுவானா? ஹல்லேலூயா. பிடிபடும்போது என்னவோ. இப்போ நீங்கள் பொதுவாக அந்த ஹெல்மெட்டு சட்டம்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு ஒழுங்காக தான் நான் ஹெல்மெட்லாம் போட்டு போகிறேன். அன்னைக்கு கிதியோன் பாஸ்டர் வந்தார், இந்த இங்கே தானே போயிட்டு இப்படி வந்து ஹார்ட்வேர்ஸுக்கு போயிட்டு வரலான்னு இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தா ஃபோனில் வந்துருச்சு 1000 ரூபா நீ ஃபைன், ஹெல்மெட் போடாமல் வந்துட்டேன். இப்போ நான் போய் கோர்ட்டில் போய், சார் நான் இத்தனை நாளாக ஒழுங்காக தான் சார் போட்டிருந்தேன், இன்றைக்கி ஒரு நாள் தான் சார் போடலை, நீ பிடிபடும் போது என்னவா இருக்கிறாயோ அதுதான் நீ. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? அதுதான். அப்போது இடிக்கப்பட்ட நிலைமையில் எங்கே இருக்குது? வெளி தோற்றத்தை வச்சு பாஸ்டர் ஏமாறலாம், உங்களுடைய தாய் தகப்பன் ஏமாறலாம், அல்லது உங்களுக்கு முன்பாக இருக்க மூப்பர்கள் ஏமாறலாம், கர்த்தர் ஏமாற மாட்டார். அப்போது இடிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அது முடிஞ்சு போச்சு, அது இடிஞ்சு போச்சு. இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? நல்ல வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. தூங்குனீங்கன்னா விட்டுருவீங்க வார்த்தையை. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை பாஸ்டர், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பாஸ்டர், நான் நினச்ச மாதிரி இல்லை பாஸ்டர், நான் யோசிக்கிற மாதிரி இல்லை பாஸ்டர், ஒன்றும் இல்லாதது போல் தெரியுது இல்லையா? நீ திடன் கொண்டு காரியத்தை நடப்பி, அப்போ தெரியும் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் சொல்கிறாரு. நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய. கர்த்தர் உனக்கு முன்பாக கொண்டு வந்து இப்போ பழைய ஆலயத்தையும் காமிச்சிருக்காரு, பழைய சூழ்நிலைகளையும் காமிச்சிருக்காரு. இப்போ ஒரு புதிய சூழ்நிலைகளை உன்னை கொண்டு வருகிறார். இப்போ நீ செய்ய வேண்டியது என்ன? திடன் கொண்டு என்ன செய்ய? காரியத்தை நடப்பி. அதாவது இந்த ஊழியத்தில் நான் வரும்பொழுது பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன காரியம்தான். என்னுடைய தலைமை சபையை விட்டு வெளியில் வந்த சூழ்நிலை ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் நான் எதிர்பாராமல் எனக்கு ஒரு அம்மா தீர்க்க தரிசனமாக ஃபோனில் தான் பேசுகிறாங்க. ஏன்னா நான் எதிர்பாராமல் நான் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவர்கிட்ட அப்போ தான் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது, கர்த்தர் என்னை வெளியில் போக சொல்லிட்டாரு, ஆனால் எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஆதரவும் கிடையாது, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, கர்த்தர் வெளியே போக சொல்லிட்டார், அவ்வளோதான். அப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட போய் பேசும்போது அந்த நண்பர் ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார். அந்த அம்மா ஃபோனில் லைனில் வந்தாங்க. ஜீவான்னு ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான் அவர் சொன்னார். ஏன்னா அதுக்கு முன்னாடியும் அவருக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியாது. அப்போ தான் நான் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவரும் என்ன சொன்னார்னா, நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னார். அதே போல் சொன்னேன். அப்போ அவங்க அந்த காரியங்கள் அவங்க கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. அம்மா எனக்கு நான் எதையும் சொல்கிற நிலைமையில் நான் இல்லை, நான் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை, அவங்க தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, இப்போ ஒன்றுமே இல்லாத அந்த சூழ்நிலையில் அவங்க கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை சொன்னாங்கன்னா, இது என்னுடைய வேலை, நீ புறப்பட்டு போ. அல்லேலூயா. ஒரு நதி உற்பத்தி ஆகிறதை பார்க்கிறேன். அது பல கிளை நதிகளாக பிரிந்து பல இடங்களை செழிப்பாக்குகிறது போல ஒரு ஊழியத்தை உனக்காக வைத்திருக்கிறேன், நீ புறப்பட்டு போ, ஒன்றுக்கும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லும்போது ₹1 கூட பாக்கெட்டில் கிடையாது. அல்லேலூயா. எப்போவுமே தீர்க்க தரிசனம் வரும்போது நம்புகிறதுக்கு ஏதுவாக ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், வனாந்திரத்தில் எங்கே படுக்கன்னு தெரியாமல் தாவீது அலைஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ அபிகாயில் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது, கர்த்தர் நிச்சயமாகவே என் ஆண்டவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார். நீ வேறம்மா, மலையில் படுத்தா கூட, ஹெவியில் படுத்தா கூட, தொந்தரவு இல்லாமல் படுத்தா போதும், அந்த சனியை பிடிச்சவன் துரத்திக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு வீடுலாம் ஒன்றும் வேண்டாம், என்னை கொலை பண்ணுறதுக்கு தேடாமல் இருந்தானா அது போதும். அதுதான் அன்னைக்கு நிலைமை. நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்ல, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன்,
ஆனால் தலைமுறைகளை தாங்கக்கூடிய திட்டத்தை எனக்கு தந்திருக்கிறீர். அப்போ தாவீது நினச்சா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு இது இருந்தால் போதும். ஆனால் ஆண்டவர் நினச்சாரு, நீ உன்னை காப்பாற்றுறது மட்டும் இல்லைப்பா, ஒரு பெரிய கூட்டத்தையே காப்பாற்றுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இது உங்களுக்கும் சொந்தமானதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். அதாவது நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணி நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடப்பித்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வுகளை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு மெயின் ரோட்டில் ஒரு சர்ச்சை கொடுப்பாரு, நீங்கள் தான் நின்று கட்ட போகிறீங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுக்கு நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடப்பிக்கணும். முதல்ல உள்ளான ஆலயத்தை கட்ட ஆரம்பிங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குரிய காரியங்களை ஒன்று ஒன்றா நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. முதல்ல உள்ளான ஆலயத்தை முதல்ல கட்டுங்க. அது இடிஞ்சு கிடந்ததுன்னா கர்த்தர் குடிக்கொண்டிருக்க முடியாது. ஆமென். அதாவது உங்களை ஆசீர்வதிக்கிறவர் யார்? அவர் உட்கார்றதுக்கு ஒரு சீட்டை முதல்ல ஒழுங்காக போடுங்க. அவருங்க உள்ளே உட்கார முடியாமல் எல்லாம் இப்போ ஒரு கால் உடஞ்சி போய் கிடக்குது. இல்லையா? சில பேருக்கு 3 காலுமே இல்லை, 4 காலோ 4 காலுமே இல்லை. அப்போது அவர் அமர்ந்திருப்பதற்கு இந்த ஆலயம் ஏற்றதாக இருக்கிறதா? முன்னாடி இருந்துச்சு பாஸ்டர், இப்போ அப்படி இல்லை பாஸ்டர் அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, அதை ரிப்பேர் பண்ணுற வேலையை முதல்ல செய்யுங்க. அல்லேலூயா. சரி, அடுத்தது இன்னொரு அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தீர்க்க தரிசனமாக வந்த பொழுது ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னபடி திடன் கொண்டு நான் காரியத்தை நடப்பித்து வந்த பொழுது அற்பமான ஒரு ஆரம்பம், மிக மிக அற்பமான ஒரு ஆரம்பமாக இருந்தது. ஆனால் அந்த ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் என்னை ஆண்டவர் உபயோகிக்க ஆரம்பித்து சூழ்நிலைகளை மாற்ற வைத்து 1 பைசா இல்லாதவனுக்கு இப்போ இந்த பில்டிங்கை கட்டி இப்போ லீஸுக்கு தான் நம்ம இருக்கிறோம், ஆனாலும் கட்டுவதற்குரிய பண தேவைகளை எல்லாம் ஆண்டவர் செஞ்சார். அதில் ஆரம்ப கால விசுவாசிகளுக்கு தெரியும். அல்லேலூயா. 1 பைசாவுக்கு ஆதாரம் இல்லாமல் அதாவது என் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தால் வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னா ஒரு பஜ்ஜி வாங்கி கொடுக்க கூட காசு இருக்காது. அப்படி இருந்த ஒரு நபரை கர்த்தர் கொண்டு அநேகருக்கு ஒரு ஆறுதலாகவும், அநேக சபைகளுக்கும் ஆசீர்வாதமாகவும், அநேக ஊழியக்காரர்களுக்கு ஆலோசகனாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதாவது என்னை விட பெரிய சபையில் உள்ள ஊழியக்காரங்களாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என் சபையே ஒரு சின்ன சபையாக இருக்குதுயா. அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்கள் ஊழிய அனுபவம், உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், அதனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு அவ்வளோ உபயோகமாக இருக்குது பாஸ்டர், நீங்கள் வாங்க பாஸ்டர். கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாயில் ஒரு இடம் வாங்குறதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறார். நமக்கு 8000 ரூபாய்க்கு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தாலும் கர்த்தர் நம்ம கொண்டு போய் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்போது அதுக்கு என்ன வேணும்? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்கவே மாட்டான். ஐயோ காற்று இந்த பக்கம் அடிக்குதே, ஐயோ சாரல் இந்த பக்கம் அடிக்குதே, ஐயோ காற்று சுற்றி அடிக்குது, இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாளும் விதைக்க முடியாது. கர்த்தரை நம்பி நீங்கள் காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அதாவது மதுரையில் ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தம்பி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரு சாட்சி. அவருக்கு திருமணத்துக்காக அவர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டினாராம். காட்டும் பொழுது ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு. ஆண்டவர் சொன்னாராம், இது அதாவது ஊட்டி அந்த ஏரியாவில், ஊட்டியா கொடைக்கானலில் அந்த பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னாராம். இவருக்கு, ஆண்டவரே நானும் ஊழியக்காரன், நான் கண்ணு தெரியாத ஒருத்தியை நான் கூப்பிட்டுட்டு போய் எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி வேறு விதத்தில் பல காரியங்களை யோசித்தாலும் கர்த்தர் அங்கேயே மனசில் ஆழமாக நிறுத்தி வச்சு, நீ அதுதான் தேவ சித்தம், நீ போய் பண்ணு அப்படின்னாராம். 2 கண்ணும் தெரியாது, தரிசனத்தில் காட்டுறாரு. அப்போ அவர் போய் கொடைக்கானலில் போய் விசாரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட சபையில் அந்த விசுவாச பிள்ளை இருக்குது. இங்கே இருக்கிற வாலிபர்கள்ட்ட கேட்குறேன், எத்தனை பேர் கண்ணு தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க? என்னடா இல்லையா? அப்படி ஒரு தரிசனம் வந்தாலே நம்ம போ பிசாசே என்னை ஏமாற்ற பார்க்குறான் அப்படின்ட்டு இருப்போம்.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக தெரிஞ்சது போயிட்டார். போனால் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஏன்னா அந்த பொண்ணுடைய ஜெபம் அந்த மாதிரி அல்லேலூயா, அந்த பொண்ணுடைய ஜெபம் அப்படி இருந்திருக்குது. அப்போது அப்படி போன உடனே பேசுனாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இந்த பையன் நல்லா இருக்கிறான், லட்சணமாக இருக்கிறான், இவன் போய் ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை போய் சரின்னு சொல்கிறானே. அப்போ நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க கண்டிப்பாக எங்களை மாதிரி ஊழியக்காரங்க, எப்பா நீ எமோஷனில் முடிவெடுத்துடாத, அந்த பிள்ளையோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு எல்லாருமே அட்வைஸ் பண்ணாலும், இல்லை கர்த்தர் சொன்னார் நான் செய்கிறேன் சரின்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ண அன்னைக்கு இரவு 2 பேரும் கைப்பிடிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணாங்களாம். பரிசுத்த ஆவியானவர் அபரிமிதமாக 2 பேரையும் நிரப்பி இருக்கிறார். நிரப்பி அவங்க ஆவியில் நிறைஞ்சி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கண்ணு திறந்துருச்சு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு. ஒன்றுமே புரியலை. அப்போ ஆண்டவர் ஒரு திருமணத்தையும் கொடுத்து அந்த பொண்ணுக்கு கண் பார்வையை கொடுத்து இன்றைக்கி கர்த்தருக்கு மகிமையாக அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, நீ போய் எழுந்து காரியத்தை செய்ய அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரனுக்கு கண்டிப்பாக அவன் ஒரு மனுஷன் தானே, கண்டிப்பாக அவர் தடுமாறி இருப்பார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எழுந்து திடன் கொண்டு காரியத்தை நடப்பித்த பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. சரி, அப்புறம் நேரம் ஆகிட்டே இருக்கிறதுனால நானும் கொஞ்சம் வேகமாக ஓட வேண்டி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே உள்ள வசனம் வாசிமா. சரி, நெகேமியா புஸ்தகத்துக்கு வாங்க. நெகேமியா 2:17 வாங்க, வாசிங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இதில் அதாவது நான் முதல்ல சொன்னேன், எஸ்ரா ஆலயத்தை கட்டினான், நெகேமியா ஆமாம் 2 பேரும் ஆலயம் உள்ளே இருக்குது, அலங்கம் வெளியே இருக்குது. இப்போது இப்போ நெகேமியாவுடைய காரியத்தை பார்க்குறோம். எருசலேம் பாழாய் கிடக்கிறதுக்கு என்ன காரணம்? அதற்கான பாதுகாப்பு மதிலெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, அலங்கம் இடிஞ்சு கிடக்குது. அப்போது அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் எரேமியாவுடைய வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் கேட்காததினால அவர்களுடைய பாதுகாப்பு எல்லாமே போச்சு. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அந்த பட்டணங்கள் மேல் நம்ம போய் விழுவோம், அந்த பட்டணங்களுக்கு மதில் இல்லை என்றெல்லாம் சொல்ல. மதில் இல்லாத பட்டணத்துக்கு என்ன இல்லை? பாதுகாப்பு கிடையாது. அப்போது இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இவங்க எரேமியாவுடைய வார்த்தையை கேட்டு அன்னைக்கு எல்லாருமே பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். ஸ்பீக்கர் ப்ராப்ளமா? அந்த ஒயரை ஷேக் பண்ணு. ஸ்தோத்திரம். பாருங்கள், சத்துரு எங்கெல்லாம் பூந்துடுறான் பாருங்கள். அல்லேலூயா. சரி, அதாவது சபையில் சவுண்ட் சிஸ்டம் பண்ணுவேன், எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஏன் கல்யாணத்துக்கு சவுண்ட் சிஸ்டம் யார் பண்ணாங்கன்னா பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ், ஆவடி ஏசிய பாஸ்டருடைய மகன். அவர் தான் அங்கே உட்காந்துருந்தார். அவருக்கு இந்த சிஸ்டத்தில் பழக்கம் இல்லை. ஊருக்கெல்லாம் நான் சவுண்ட் சிஸ்டம் பக்காவாக வச்சுருப்பேன். கடைசியில் என் கல்யாணத்தை அன்றைக்கி பார்த்தா அது ஊன்னு கத்துது. எனக்கு எந்திரிச்சு போயிடலாமான்னு வந்துச்சு. இப்போவும் எனக்கு அப்படி தான் இருக்குது. இல்லையா? ஆமாம். உங்களுக்கு தெளிவாக கேட்குதா? சரி, எனக்கு கேட்கல, அதனால தான். ஏற்கனவே தொண்டை ஃபியூஸ் போயிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அன்றைக்கு எரேமியாவுடைய வார்த்தையை கேட்டிருந்தால்
அவர்களும் திடன் கொண்டு காரியத்தை நடப்பித்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? திடன் கொண்டு காரியத்தை நடப்பித்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கட்டியிருப்பாங்க. எதை? தங்களுடைய வாழ்க்கையை கட்டியிருப்பாங்க. நான் சொல்கிறது ஆலயத்தை கட்டுறது, உங்களுடைய வாழ்க்கையை கட்டுறது, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை கட்டுறது, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கட்டுறது, இதெல்லாம் எழுந்து கட்ட வேண்டியது. இப்போ நான் அலங்கத்தை பற்றியா பேசிகிட்டு இருக்கேன்? அலங்கத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இனிமேல் போய் அந்த அலங்கத்தை யாரும் கட்ட முடியாது. அந்த அலங்கத்துக்கு ஒப்பனையாக உங்களுக்கு இடிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய பகுதி, எந்தெந்த பகுதி டேமேஜ் ஆகியிருக்குதோ அதை நீங்கள் சீர்படுத்த பாருங்கள். அல்லேலூயா. அப்போது அதனால் இப்போ எரேமியாவுக்கு ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். நமக்கு தெரியும், அங்கே ராஜா அவருக்கு சுமூகமான சூழ்நிலையை கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ எருசலேம் பாழாய் கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடைக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குரூப் திடன் கொண்டு காரியத்தை நடப்பித்தார்கள். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய தேவாலயமாக இருக்கக்கூடிய தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், அந்த ஆலயத்துக்கு பாதிப்பு வர்றதுக்கு காரணம் அலங்கங்கள் பாதுகாப்பாக இல்லை. நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி தேவனுடைய ஆலயமாகிய உங்களுடைய இருதயத்தில் ஆராதனை தொடர்ந்து நடக்க முடியாதபடிக்கு சத்துரு உள்ளே வந்துடுறாங்க. காரணம், உங்களுக்கு அலங்கம் பாதுகாப்பாக இல்லை. புரியுதா? வாசல் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அதற்கான பாதுகாப்பு மதில் அங்கே இல்லை. சத்துரு ஈஸியாக உங்களுடைய ஆலயத்தை டேமேஜ் பண்ணுறதுக்கு உள்ளே வர்றான். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர முடியாதபடிக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு எல்லையை நீங்கள் வச்சுருக்கணும். அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆட்களாக இருக்கலாம். அது எந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது, கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர முடியாதபடி, இந்த ஆலயத்துக்குள்ளே ஒழுங்கான முறையில் ஆராதனை நடக்காதபடிக்கு உங்களை சூழ்ந்திருக்கிறது என்னது? சினிமாவா, சீரியலா, டிவியா, மொபைலா? என்ன உங்களை உங்களுடைய அலங்கத்தை இடித்து போட்டிருக்குது? எது உங்களுக்கு உள்ளே வருது? நான் எப்போவுமே சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குதுன்னா அந்த ஃபோனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர ஃபோனு உங்களை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. ஆமென். ஆமாம், உங்கள் வீட்டில் டிவி இருக்குதுன்னா அந்த டிவியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், டிவி உங்களை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. ஆமென். அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிருங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க அப்படின்னா வா ஒரு மணி நேரம் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது வந்தாங்கன்னா அவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அந்த காலத்தில் பாவத்தில் இருக்கும்போது வீட்டு செலவுக்கு ஒரு 100 ரூபா வேண்டான்னு கேட்டால் எவனும் கொடுக்க மாட்டான். மச்சான் வரியாடா ஒரு கோட்டை அடிச்சுட்டு வரலாம் மாட்டானா, உடனே வா மச்சான்ட்டு வருவான். இதுதான் உலகம். உங்களை நாசமாக்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க, உங்களை உருவாக்குறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் பக்கத்தில் யாராவது தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரதர் தூங்காதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன செய்யுங்க, எழுப்பி விடுங்க. சிஸ்டர் கொஞ்சம் தூங்காதீங்கன்னு கொஞ்சம் எழுப்பி விடுங்க. உங்களுக்கு ஒரு எழுப்புதல் தேவைப்படுது. ஏன்னா இதில் என்ன கொடுமைன்னா, எனக்கு கண்ணு தெரியுது பார்த்தீங்களா? அல்லேலூயா. அது சில பிரசங்கர் இருக்காங்க, கண்ணை மூடிட்டே பிரசங்கம் பண்ணுவாங்க. 10,000 பேர் முன்னாடி இருக்கிற மாதிரி நினச்சிட்டே பிரசங்கம் பண்ணுவாங்க. அதனால் கத்துவாங்க, நல்லா கத்தி பிரசங்கம் பண்ணுவாங்க, கண்ணை மூடிடுவாங்க. அப்போ முன்னாடி தூங்குறதும் தெரியாது, தூங்காததும் தெரியாது. அதாவது ஒரு நண்பர் ரொம்ப எமோஷனான ஆள். என்னுடைய தலைமை சபையில் சும்மா நீங்கள் 2 பேரும் உட்காந்து சகோதரிகள் உட்காந்துருந்தீங்கன்னா அவரே போய் முன்னால் நின்று ப்ரேயர் நடத்த ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் ஏதோ ஒரு விஷயமாக பேசிகிட்டு இருப்பீங்க, உடனே எல்லா கண்களையும் மூடி நான் ஜெபிக்க ஆரம்பிப்போன்னு அவர் வாட்டுக்கு கண்ணை மூடி எப்படி ஆராதனை நடத்த ஆரம்பி. அவருக்கு அந்த கூட்டத்தை கண்டால் அவருக்கு நடத்தணும்னு ஆசை. ஒரு விசுவாசி சகோதரன் தான். அப்போது
ஒரு வாட்டி இப்படி தான் பசங்க, நாங்கள் வியாழக்கிழமை தோறும் நைட்டில் வந்து ஒரு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்றைக்கி நான் கொஞ்சம் போகிறதுக்கு லேட்டாக இருந்துச்சு, பசங்களாம் உட்காந்துருந்தாங்க. அந்த சகோதரன் வந்து ஒரு எமோஷன் பார்ட்டி என்னத்தையோ பண்ணும், அது எல்லா சபைகள்லையும் அப்படி 1-2 இருக்கும். அது வந்து நின்று உடனே அவர் கண்ணை மூடிக்க அப்படியே ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் நான் வந்து பார்த்தேன், இவனுங்க பசங்கள்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னடான்னு கேட்டேன். தெரில, என்னமோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னாங்க. நாங்கள் வந்து ஒரு பிளானோட வந்து ஒரு ப்ரேயர் நடத்துறதுக்கு வரோம். அவர் ஆள் உட்காந்துருக்காங்க எங்கேயுமே. நீங்கள் 4 பொம்பளைங்க உட்காந்தாலும் போய் நடத்த ஆரம்பிச்சிடுவார். அவர் ஒரு நல்ல டைப் அப்படி. அப்போ நான் உடனே சொன்னேன், சரி வாங்கடான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு நாங்கள் நடத்துறதுக்கு போயிட்டு நாங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். அவர் அங்கே நடத்திக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா கண்ணை மூடினவர், முன்னாடி ஆள் இருக்கா இல்லையான்லாம் அவர் பார்க்கல. உண்மையாகவே அவருடைய விசுவாசம் பெரியது. முன்னாடி ஒரு 10,000 பேர் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் பிரசங்கம் பண்ணுறாரு. அது மாதிரி பண்ணால் தான் நீங்கள் தூங்குறது எனக்கு தெரியாமல் இருக்கும். அல்லேலூயா. சரி, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஓமையை சொல்ல வச்சிடாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அலங்கம், அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட வாசல்கள், இந்த ரெண்டும் டேமேஜ் ஆகி இருந்தால் உள்ளே இருக்கிற ஆலயத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆமென். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கண்டதெல்லாம் பிரவேசிக்க நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியாது. அலங்கத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தால் தான் ஆலயத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அலங்கம் என்பது என்ன? உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஒரு எல்லை, ஒரு பாதுகாப்பு. நான் சொல்கிறத எத்தனை பேர் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களோ, யாரோட பேசுகிறீங்க, யாரோட பழகுறீங்க, அவங்களோட பழகிறதுனால உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா, இதையெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆமென். என்ன மந்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. வளருகிறவர்களோடு நீங்கள் இணைந்துருங்க. ஆவியில் அனலாக இருக்கிறவங்களோட இணைஞ்சிருங்க. மற்றவங்க கிட்ட இப்போ நான்லாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லேயே கொஞ்சம் க்ளோஸாக வச்சுருக்கிறவங்க சில பேர் இருக்கும், பட்டும் படாமல் இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் எந்த ஃப்ரெண்டோடையும் எப்போ பார்த்தாலும் ஒட்டி உறவாடுற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்படி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு நான் யாரையும் சொல்ல முடியாது. எப்போ பார்த்தாலும் அவங்களோட ஒட்டி உறவாடிட்டு இருக்கிறது, ஒட்டி போகிறது வர்றது அப்படிலாம் கிடையாது. நெருங்கின நண்பர்கள்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்ட்டையும் மாதத்துக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசுவோம், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆமாம். முதல்ல வந்து ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் நெருங்கின நண்பர்களாக இருக்கணும். அதே போல் தான் உங்களுக்கும். எதிர்த்த வீட்டக்கா, அடுத்த வீட்டக்கா, அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுங்கள். வீட்டுக்குரிய காரியத்தை விட்டுட்டு போய் எங்கேயோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எங்கே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்கிற உணர்வு இருந்தால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் திடன் கொண்டு காரியத்தை நடப்பீங்க, கற்ற வேலையை பாருங்கள். அல்லேலூயா. காலம் இனி செல்லாது. கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குற காலத்தில் நீங்கள் செஞ்சால் தான் முடியும். அப்புறமா ஒரு 3 மாதம் கழித்து அதெல்லாம் பார்த்துக்கலான்னா அதுக்கு தேவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்காது. அது தீர்க்க தரிசனமாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சரி பண்ணிடலாம், கொஞ்ச நாள் கழித்து பண்ணிடலாம். இப்போ இல்லைன்னா இது எப்போவுமே இல்லை. எப்போவாவது தான் தேவதூதன் என்ன செய்வான்? குளத்தை கலக்குவான். அதே போல் தான் எப்போ கர்த்தர் சபையில் ஒரு சில காரியங்களை குறித்து உங்களுக்கு தேவன் உற்சாகப்படுத்தி சரி கட்டு, ஆவியானவர் உங்க கூட இருப்பார்னு சொல்லும்போது நீங்கள் கட்டணும். அப்புறமா அப்படின்னா தேவன் சொல்லும்போது செய்யாதபடினால அது சொல்லும்போது செய்யாதது ஒரு பாவமாக கருதப்படுகிறது. அப்போ ஆவியானவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஆமென். அதனால் அலங்கத்தை கட்டுகிற வேலைக்கு அதான் சொல்கிறார், நாம் இனி நிந்தைக்கு உள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவருக்கு நான் அறிவித்தேன். அப்பொழுது அவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இப்போ உங்களை உற்சாகப்படுத்துகிற வேலை நல்ல வேலை. ராமன் சொல்லுங்களேன். உங்களோட ஒவ்வொருத்தரோட உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போது இன்றைக்கு அந்த நல்ல வேலைக்கு உங்களுடைய கைகளை திடப்படுத்துறதுக்கு திடன் கொண்டு காரியத்தை நடப்பீங்கள். இப்போ செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சுமூகமாக இருக்கும், பின்னாடி செஞ்சால் கடினமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியனாக ஆன சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது
எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். இது என்னென்னா, இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த டிசிஷன் எடுத்து திடன் கொண்டு காரியத்தை செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஒரு பிசாசுடைய எதிர்ப்பும் பரியாசமும் ஒன்று இருக்கும். அடே எங்கப்பா செஞ்சிருவியோ, பண்ணிடுவியோ. அதாவது ஊழியக்காரர் உங்களை எதிலெல்லாம் உற்சாகப்படுத்துகிறாரோ பிசாசு அதிலெல்லாம் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவான். உடனே ஒரு வீட்டுக்கு போனோன்னு ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி நடக்கும், இல்லையா, அதை எப்படி செய்ய முடியும், அதை எப்படி பண்ண முடியும். இங்கே இது ஒரு தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானத்தில் என்னவாக இருக்கணும், நீங்கள் ஒரு உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. சன்பல்லாத்தும் தொபியாக்களும் பரியாசம் பண்ணி நீங்கள் எழுந்து காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருவார்கள். அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்கள். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா. எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். அல்லேலூயா. நீங்கள் எழுந்து கட்டுகிறதற்கு, நீங்கள் எழுந்து காரியத்தை நடப்பிக்கிறதற்கு தடையாக வருகிற அது எண்ணங்களோ நண்பர்களோ மனுஷர்களோ யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு இதில் பங்கும் இல்லை, பாத்தியதையும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சொல்கிறத கேட்டலாம் நாங்கள் செய்ய முடியாது, கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நெகேமியா செய்தான். வேகமாக அப்படியே எஸ்ராவுடைய புஸ்தகத்தில் ஆலயத்தை கட்டுகிற காரியத்தை குறித்து தேவன் சொன்னதான காரியத்தையும் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். எஸ்ரா 4:1 பாருங்கள், 1லேருந்து வாசிமா. எஸ்ரா 4:1-2-3. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோடே கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெஷுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அல்லேலூயா. இந்த கட்டுகிற காரியத்தில் அலங்கம் கட்டும்போது சன்பல்லாத்து தொபியாக்கள் வந்தாங்க. இங்கே ஆலயம் கட்டும்போது சத்துருக்கள் என்ன செஞ்சாங்க, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுறோம் அப்படின்னு கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு கூட்டமோ ஒரு நபரோ உங்களோடு இணைந்திருந்தால் உங்களால் ஆலயத்தை கட்ட முடியாது. நீங்களே அந்த ஆலயம். உங்களை கட்டி எழுப்புகிறதுக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் அப்படின்னு வாக்குத்தத்தம் சொன்னார். அல்லேலூயா. வேறு யாரையும் அவர் கூட அனுப்பலை. அல்லேலூயா. உங்களுடைய காரியத்தை நீங்கள் எழுந்து திடம் கொண்டு காரியத்தை நடப்பிக்கிறதற்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்தி நடத்திக்கிட்டு இருக்கும்போது போய் எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்காதீங்க. அல்லேலூயா. அதாவது ஒரு சபையில் ஒரு பெரிய இடம் வாங்கிறதுக்குரிய ஆலோசனையை ஆண்டவர் கொடுத்தார். ஊழியக்காரருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். நான் ரொம்ப விளக்கமாக அதை சொல்ல முடியாது. ஒரு ஆலயத்துக்காக ஒரு பெரிய இடத்த வாங்கிறதுக்காக ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். அதற்கான சூழ்நிலைகளையும் கர்த்தர் கொஞ்சம் அனுகூலமாக்கி கொடுத்தார். அப்படி வரும்பொழுது அதுக்கு ஒத்தாசை செய்கிற நபர்களை கொடுத்தார். ஈஸியாக அது நடந்து முடிகிற மாதிரி வந்தது. நடுவில் ஒரு சில பேர்கிட்ட இவர் போய் ஆலோசனை கேட்டார். ஊழியக்காரர் தான், நல்லா ஜெபிக்கிற மனுஷன்தான். நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுத்தார். ஆவியானவருக்கு ஆலோசனை கொடுத்து இந்த காரியத்தை செய்யன்னு சொன்னார். அது எல்லாம் அனுகூலமாக வரும் பொழுது ஒரு சில பேர் சொன்னாங்க, இல்லை நம்ம இங்கேயே இருக்கலாம். அதாவது பேதுரு சொன்ன மாதிரி நாம் இங்கேயே இருக்கிறது எவ்வளவு நன்றாக இருக்கிறது, உமக்கு ஒரு கூடாரமும்
ஆமாம், ஒரு மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உங்களுக்கு ஒரு கூடாரம். ஏன்னா மோசையும் எலியாவும் அங்கே தனியாக இருக்கட்டும், இங்கே இருந்தீங்கன்னா 3 வேளை சோறு கிடைக்குது, உங்கள் கூடாரத்தில் நாங்களும் இருந்துக்குவோம். மாம்சத்துக்குள்ளேயே முடிவு பண்ணி டக்குன்னு அவர் யாரோ ஒருத்தர் சொன்ன ஆலோசனையை கேட்டுட்டு டக்குன்னு அந்த காரியத்தை கைவிட்டார். அதுக்கு பிறகு அந்த ஆலயத்தோட ஷேப்பை வேறு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் கர்த்தர் கொடுத்த பிளான் படி செஞ்சுருந்தா அது வேறு மாதிரி ஆகிருக்கும். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகளை ஊழியக்காரரையே விட்டு வைக்காது எது? இந்த சத்துரு. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மாற்று ஆலோசனைக்கு நீங்கள் போகாதீங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருவார். நீங்கள் திடம் கொண்டு காரியத்தை நடப்பீங்கள். என்னுடைய ஆவியானவரும் என்ன செய்வார்? ஆனால் இங்கே சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில் கரெக்டாக என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அங்கே சொன்னால், சன்பலாத்துக்கும் தொபியாவுக்கும் சொன்னால், இப்போ உங்களுக்கு எங்களுக்கும் பங்கும் இல்லை, பாத்தியதையும் இல்லை. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ டிஸ்டர்பாக இருக்கிற? நீ ஓடி போயிரு. நீ எனக்கு என் வாழ்க்கையில் தேவ திட்டம் நடக்கிறதுக்கு நீ தடையாக இருக்கிற. உன் வார்த்தைகளும் நான் செவி கொடுக்க முடியாது. அதுதான் சொல்கிறேன், முதல்ல நபராக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே ஆலோசனை கொடுக்குற பிசாசாக இருந்தாலும் சரி, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அதே போல் எஸ்ரா சொல்லும்போது சொல்கிறான், உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. கர்த்தர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆலயத்தை கட்டுறதுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் எழுந்து காரியத்தை நடப்பிப்போம். நீ ஆலோசனை சொல்லி என் கூட நீ பழியிட்டு, அப்போ இன்றைக்கி ஆடை பழியிடுவேன், நாளைக்கு பண்ணியை பழியிடுவேன். அல்லேலூயா. அதாவது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் எப்போவுமே ஒரு ஜெபத்துக்கு நண்பர்களை வைத்திருப்போம். எங்களுடைய நட்புகள்லாம் பார்த்திங்கன்னா அது ஜெபம் சார்ந்து தான் இருக்கும். அதில் இந்த புறா கூட்டத்துக்குள்ள ஒரு காக்கா நுழைஞ்ச மாதிரி, ஆட்டு கூட்டத்துக்குள்ள ஒரு பன்னி நுழைஞ்ச மாதிரி ஒருத்தன் உள்ளே வந்தான். நாங்களும் உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுறோன்ட்டு வந்தான். அப்படி வரும் பொழுது அவன் ஜெபம் பண்ணும்போதே ஒரு மாதிரி ஆவி எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். நாங்கள்லாம் ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அவன் பார்த்தா திடீர்னு ஆண்டவரே, குடிகாரர்களை ரட்சியும் ஆண்டவரே என்னவான். என்னடா, நாங்கள் ஒரு குடிகாரருக்கு ஜெபம் பண்ணுவோம், இப்போ ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். பார்த்தா இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான். எதுக்கு? ஜெபத்துக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்குள்ளே பார்த்தா அவனுடைய நடவடிக்கைகள், அவன் கேரக்டர் எல்லாமே மோசமாக இருக்குது. அதுக்கு பிறகு, சாமி நீ தனியாக ஜெபம் பண்ணிக்கோ, உனக்கும் எங்களுக்கும் பங்கும் இல்லை, பாத்தியதையும் இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டாத நபர்களை, வேண்டாத ஆலோசனைகளை தில்லாக நீங்கள் கட் பண்ணி விடுறதுக்கு உங்களுக்கு தில் இருக்கணும். இருக்குதா? ப்ளீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தலை எடுக்கவே முடியாது. உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதத்தில் நீங்கள் தலை தூக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய நடத்துதலுக்கும் யார் குறுக்க நின்னாலும் உங்களுக்கு தில்லாக நின்று நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால், நான் சொல்கிறேன், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும், முந்தின வாழ்க்கையினுடைய மகிமையை பார்க்கிலும், முந்தின காலத்தினுடைய நன்மைகளை பார்க்கிலும் இனி வருகிற காலம் நமக்கு மகிமையானதாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு நமக்கு தேவை என்ன? தேவ சித்தத்தை துணிஞ்சு நம்ம செய்யணும். ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிடுவோம். ஒரு சின்ன கதை தான். ஒரு ராஜா சொன்னார், ஜனங்கள் எல்லாம் அவருடைய கோட்டைக்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்தி, என்னுடைய கோட்டையினுடைய கேட் இருக்குது, கேட்டில் பூட்டு இருக்குது, எவன் ஒருவன் போய் அந்த கேட்டையும் தொடாமல் பூட்டையும் தொடாமல், சரி கேட்டை தொடாமல் இல்லை, பூட்டை தொடாமல் சாவியும் போடாமல் கேட்டை திறந்து உள்ளே போகிறானோ அவனுக்கு என்னுடைய ராஜ்யம் முழுவதையும் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு வாரிசு இல்லை. எவன் ஒருவன் சாவி இல்லாமல் அந்த பூட்டை திறந்து உள்ளே போகிறானோ அவனுக்கு என்னுடைய ராஜ்யத்தை முழுவதும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். எல்லாரும் எப்படி அதை கேட்டை பூட்டை தொடாமல் எப்படி சாவி போடுறது? சாவியும் போடக்கூடாது, பூட்டையும் தொடக்கூடாது, கேட்டை எப்படி திறக்கிறது அப்படின்னு அவங்கவுங்க நின்று ஒவ்வொரு ஆலோசனையாக பண்ணி, சில பேர் மந்திரவாதிகளை கூட்டு மந்திரத்தில் கதவை திறந்துட்டோன்னா உள்ளே போயிடலாம், ராஜ்யம் கிடச்சிரும்னு மந்திரத்தையும் தந்திரத்தையும் என்னென்னமோ யூஸ் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் யாராலையுமே அது போய் திறக்க முடியல. ஒருத்தன் மட்டும் எழுந்து காரியத்தை நடப்பிப்போன்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போனான்.
எழுந்து கட்டுவோம் வாருங்கள்ங்கிற மாதிரி திடன் கொண்டு காரியத்தை நடப்பிப்போம். என்னத்தையே ஒரு சொல்கிறாரே, போய் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போய் கேட்டுக்கிட்ட போனால் கேட்டு பூட்டவே இல்லை. அல்லேலூயா. ராஜா ஏற்கனவே திறந்து தான் வச்சுருக்கிறார். போய் கேட்டு தள்ள வேண்டியது தான் வேலை. ஆனால் இங்கேயே இருந்துக்கிட்டு யோசித்து எப்படி நடக்கும், எப்படி செய்கிறது, எப்படி ஆகும், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்து கடைசியில் ஒருத்தனுக்கு ராஜ்யம் கிடைக்கல. திடன் கொண்டு வேலையை காரியத்தை நடப்பித்தவனுக்கு ராஜ்யம் கிடைத்தது. அதுபோல தான் கர்த்தர், நீங்கள் எதை குறித்து தயங்கி கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் திடன் கொண்டு காரியத்தை நடப்பியுங்கள். என்னுடைய பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். ஆவியானவரே நின்று உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் கண்கூடாக பார்த்து அதை சாட்சியாக நீங்கள் அறிவிப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம். அதனால் முந்தின காரியங்களெல்லாம் பார்க்கலாம், இப்பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிற இந்த பாதை மகிமையானதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு வாக்குத்தத்த வசனம் தான். ஆனாலும் கர்த்தர் இதில் சில தீர்க்க தரிசனமான காரியங்களை கர்த்தர் வைத்திருந்தார். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த விதத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறாரு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை மனசில் வச்சுருக்கிறாருன்னா அந்த காரியத்தை நீங்கள் நடப்பீங்கள். அல்லேலூயா. மனுஷ ஆலோசனை கேட்காதீங்க, பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையோடு செய்யுங்க. நீங்கள் யோசித்து பார்த்ததை பார்க்கிலும் தேவன் அதை மகிமையாக கர்த்தர் உங்களுக்கு நடப்பித்து கொடுப்பார்.